ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் பட்டரும் போட்டுக்குங்க. அதில் 3 வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதில் 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு வதக்குங்க. நாலு காஞ்ச மிளகாய், 4 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். உப்பு முன்னாடியே சேர்த்துட்டா. 10 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்குங்க நைஸாக. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு சீரகம், ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கின உடனே அதில் அரைச்ச விழுதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது போட்டால் கலர் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்கி சுண்டி வரட்டும். மிக்சிலேயே கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதே அதே தண்ணியை அலசி விட்டுடுங்க. விழுது அரைச்சதுலேயே இருக்கும். அதிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. மூடிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை போட்டு ரொம்ப நேரம் கொதி விட வேண்டாம். அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக கொதி வந்த உடனே அதில் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சோண்டு பட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க.
சிம்மிலே இருக்கட்டும் கொஞ்சம். முடிஞ்சிட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்பாத்தி, புல்கா, கீ ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.